வணக்கம். இந்த பதிவில் மீனம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். உங்களுடைய ராசியில் இருந்த சுக்கிரன் விலகி 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. உங்களுடைய 3க்கும் 8க்கும் உடையவர் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால நீண்ட நாள் வழக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அதேபோல் சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கங்கள் நீங்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் குடும்பத்தாருக்கு ஏற்ற அமைப்பாக இருக்கும். அதே போல் வருமான ரீதியில் சிறப்பான ஒரு அமைப்பு 2ல் சுக்கிரன் அமையப்பெற்று இருக்கிறதுனால. அதே போல் இங்கே குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அமர்ந்து 12ஆம் இடத்தை ராக பார்க்குறாரு. தொலைதூரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகள் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட லாபகரமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அதே போல் உங்களுடைய 7க்குடையவர் 3ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைகிறாரு. இங்கே 6ஆம் அதிபதியுடன் இங்கே புதன் இணைகிறதுனால துணைவு, அதாவது நண்பர்களிடத்திலும் வாழ்க்கை துணை இடத்திலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கிறாரு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நுணுக்கமான விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கூட செஞ்சிடலாம். ஆனால் அந்த கேது வந்து 6ஆம் இடத்துல அமரும்போது ஒரு நுணுக்கமான விஷயங்களை கோட்டை விட்டுருவீங்க. அதனால் நுணுக்கமான விஷயத்த, ஏன்னா சின்னது கேது பெரியது ராகு, அதனால் வெளிதூர பிரயாணங்களில் சின்ன விஷயங்களை சரி செஞ்சுக்கிறது, அதாவது வெளிதூர பிரயாணங்களில் பெரிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவார். அந்த வகையில் வேலையில் நுணுக்கமான விஷயங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் 8ஆம் இடத்தை சுக்கிரன் குரு ஆகிய 2 சுபகிரகங்கள் பார்க்கறதுனால வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவு இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இங்கே லாபாதிபதி ராசியில் தான் வந்து அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் விலகிட்டார். குறிப்பாக வந்து ஜென்ம சனியினுடைய அமைப்பில் இருக்கிறீங்க. சுக்கிரன் விலகுனதுனால ஜென்ம சனியினுடைய தாக்கம் இப்போ தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.